பட் இவர் இந்த ஏஜ்ல நான் பெரிய ஆளா என் பையன் வருவான். இந்த ஏஜ்ல இப்படி சூப்பர் ஸ்டார், ஹையஸ்ட் ரெம்யூனரேஷன் அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல நான் பாலிடிக்ஸ்ல அனுப்ப போறேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. எங்க அம்மா கூட கதையா கேட்டிருந்தாங்க. இந்த என்ன எதுக்கு நமக்கு சொல்றாரு அப்படின்ட்டு. இப்ப நம்ம பேரண்ட்ஸ் யாருக்கு என் பொண்ணு டாக்டர் ஆக்கணும், என் பொண்ணு இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கு. பட் அந்த பொண்ணு பையன் என்ன ஆகலாம் அது அதுக்கப்புறம். பட் இவர் இந்த ஏஜ்ல நான் பெரிய ஆளா என் பையன் வருவான். இந்த ஏஜ்ல இப்படி சூப்பர் ஸ்டார், ஹையஸ்ட் ரெம்யூனரேஷன் அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல நான் பாலிடிக்ஸ்ல அனுப்ப போறேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. எங்க அம்மா கூட கதையா கேட்டிருந்தாங்க. இந்த என்ன எதுக்கு நமக்கு சொல்றாரு அப்படின்ட்டு. என்கிட்ட கூட சொல்லல. பிகாஸ் ஐ வாஸ் லைக் ஸ்மால் டீனேஜ்ல இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் அவரோட growth பார்க்கச்சேதான் அன்னைக்கு எஸ்எஸ்சி சார் சொன்னாருடி இந்த மாதிரி எல்லாம். இப்ப பாரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப எனக்கு அவ்வளவா தமிழ் இண்டஸ்ட்ரி டச் இல்ல. பட் சம் நியூஸ் ஆர் கமிங் அபவுட் திஸ். அவர் நஞ்சா மாதிரியே இவர் வந்துட்டாரு. ஸோ தட்ஸ் ரியலி அப்பவே அவர் நினைச்சிருக்காரு இந்த மாதிரி ஆகணும்ட்டு ஆகிட்டாரு.